ஏமா ஒரு எட்டு ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன். மா, நான் இன்னைக்கு பூரா உங்க கூடவே இருக்கேம்மா, ஓகேவா? ஏம்மா புனிதா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ ஆபீஸ்க்கு லீவ் போடுறேன்னு சொல்ற? என்னப்பா, அம்மாவை இப்படியே விட்டுட்டு என்னால எப்படிப்பா ஆபீஸ் போக முடியும்? என்ன மெத்தான் ஆட்டம் சூடு பிடிக்கும். ஏமா என்னம்மா நீ? நாங்கெல்லாம் இவ்வளவு பேர் இருக்கோம்ல. உன் அம்மாவை என் தங்கச்சிய நாங்கெல்லாம் சேர்ந்து பாத்துக்க மாட்டோமா? நீ போமா ஆபீஸ்க்கு. அங்க எத்தனை வேலை தேயும் கிடக்கும். நீ இல்லாம நீ போ, நாங்க பாத்துக்கிறோம். விடு பா, இப்பதான் உருப்படியா ஒரு வார்த்தை சொல்லியிருக்க. புனிதா, நீ லீவ் போட்டினா அப்புறம் கபில என்ன பண்ணுவாரு? அவரை பத்தி நினைச்சு பாத்தியா? ஆபீஸ்ல வச்சுதான் அவர் உன்னை பார்க்க முடியுது. நீ அதுக்கும் லீவ் போட்டா எப்படி? அட என்ன மாமா நீங்க? என்ன என்னம்மா, இந்த பாரு, பல நேரங்கள்ல வல்லம் சொல்றதும் சரியாதான் இருக்கு. முட்டா பையன் மாதிரி நாம தான் அவனை நடத்திட்டு இருக்கோம். அப்படி சொல்லுங்க மாமா. இல்ல, நான் இன்னைக்கு அம்மா கூட தான் இருக்க போறேன். ஏமா என்னம்மா நீ? நாங்க இத்தனை பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நீ புடிவாதமாவே இருந்தீன்னா இப்படி? ஏங்க, அதான் அவ அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறல, ஒரு நாள் தானே இருந்துட்டு போட்டுமே. அத்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அக்கா பயந்துட்டாங்கப்பா. புனிதா, நீ பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. நீ ஆபீஸுக்கு கிளம்பு. இல்லம்மா, நான் உங்க கூடயே இருக்கேன். நான் தான் கிளம்புன்னு சொல்றேன்ல, கிளம்பு. திருடன் கிட்ட நகையை கழட்டி கொடுத்த அத்தையே இவ்வளவு டயர்டா இருக்காங்கன்னா, திருடன் கூட சண்டை போட்ட கபிலன் எப்படி இருப்பாருன்னு ஆபீஸ்ல போய் பார்த்துட்டு சொல்லு புனிதா. மாப்பிள்ளைக்கு நானும் போன் பண்ணி பேசணும்னு நினைச்சேம்மா. நேத்து இருந்த பதட்டத்துல போன் பண்ணாம விட்டுட்டேன். அவர் பண்ண இந்த காரியத்தை யாராலையும் மறக்க முடியாதுமா. இத பாரு, நீ ஆபீஸ்க்கு லீவ் போட வேணாம். உங்க அம்மாவை கவனிச்சுக்க தான் நாங்க எத்தனை பேர் கொள்ளமா. கபிலன் எப்படி இருக்காருன்னு நீ தான் பாத்துக்க முடியும். நீ கிளம்புமா. அம்மா, நான் ஆபீஸ்க்கு போகவா? போமா. வல்லவராயா மாமா, வீட்டுக்கு பின்னால இருக்க கதவு சரியா மூடலன்னு சொன்னல, வா போய் என்னன்னு பாப்போம். ஆமா மாமா, கதவை சரி பண்ண ஆள் வர சொல்லியிருக்கேன். எப்படியும் வந்துருவாங்க. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். வா போலாம். போடா, ஆளப்பாரு வந்துட்டான். மரகதம், ஏதோ தீவிர யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. அது என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா அது நாங்களும் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. வல்லவன் சொன்னான்ல, அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அட, யோசிக்கிற அளவுக்கு அவன் என்னத்தம்மா சொல்லிட போறான்? ரெண்டும் கெட்டா பைய, கிறுக்கு பயப்புல. அதையெல்லாம் நீ ஒன்னும் பெருசா மனசுல வச்சுக்காத, விடு. அப்படிலாம் இல்லைண்ணே. கபிலனும் புனிதாவும் ஆபீஸ்ல மட்டும்தான் பாத்துக்க முடியும்னு வல்லவன் சொன்னது உண்மைதானே? என்ன, நம்ம வீட்டுக்கே கபிலன் வந்துடக்கூடாதா? நம்ம வீட்லயே குடியும் கொடுத்தனமா இருக்க கூடாதா? நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் இங்க நான் எதுக்கு இருக்க? மரகதம், நான் ஒரு யோசனை சொல்லவா? சொல்லுங்கண்ணே. இப்ப புனிதா புருஷனை தனியா நம்ம வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறதுனால தானே வீராப்பா புடிவாதமா வேண்டான்னு மறுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை அவர் தான் குடும்பத்தோட இங்க வந்துடலான்னு சொன்னோம்னா அப்ப அவர் மறுக்கவா போறாரு? அட, இது கூட நல்ல யோசனையா தாங்க இருக்கு. இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் மாடியில இருக்க பெரிய ரூமை கொடுத்துருவோம். என்ன நீ இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஏற்கனவே இத பத்தி புனிதா கிட்ட பேசிட்டேன். இருக்கலாமா? ஆனா அதுக்காக புனிதாவே போய் அவ புருஷன்கிட்ட நீ உன் குடும்பத்தோட வந்து எங்க வீட்டுல இருன்னு சொன்னா அது நல்லாவா இருக்கும்? இதை அவளா கேட்க முடியும்? இதுதான் வீட்டுல பெரியவங்க. நாம தானே சம்மந்தி வீட்டுக்கு போய் பக்குவமா பேசி இதை புரிய வைக்கணும். அப்படி சொல்றீங்களா அண்ணே? அப்படி வா வலிக்கு. ஆமாமா, அதுதானேம்மா நல்லா இருக்கும். நீ இந்த மாதிரி வேதனையோட இருக்கிறத என்னால பார்க்கவே முடியலமா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் சீக்கிரமே ஒரு தீர்வு கிடைக்கணுமா. அதுக்கு நீ தான் வழி செய்யணும்.
கண்டிப்பா பேசி ஒரு முடிவு எடுக்கிறேன்னு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். அக்கா, போன வாரம் நம்ம கிட்ட டைல்ஸ் வாங்கின கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டி பணம் கொடுக்க டிலே பண்றாங்க. நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரவா? சரவணா, இல்ல, அவர் எனக்கு முன்னாடியே கால் பண்ணி இன்னைக்கு ஈவினிங்குள்ள பேமெண்ட் போட்டு விடுறேன்னு சொல்லிருக்காரு. ஓ அப்படியா? அப்போ ஓகேக்கா. குட் மார்னிங். குட் மார்னிங் புனிதா. உட்காருங்க கபிலன். புனிதா, அம்மா எப்படி இருக்காங்க? கபிலன் இப்ப நல்லா இருக்காங்க. நீங்க இல்லனா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சாதான் பயமா இருக்கு. அட, இதையே எத்தனை தடவைங்க சொல்லுவீங்க? மாம்ஸ், நீங்க பண்ண விஷயத்துக்கு உங்களை பாக்குறப்பெல்லாம் நன்றி சொல்லலாம். கத்தியை காட்டி மிரட்டணும் கிட்ட இருந்து அம்மாவை காப்பாத்தினது என்ன சாதாரண விஷயமா என்ன? அந்த இடத்துல நான் இல்லாம வேற யார் இருந்திருந்தாலும் இதைத்தான் பண்ணிருப்பாங்க. அது உங்க தன்னடக்க மாம்ஸ். எது எப்படியோ நீங்க அம்மாவை ரிஸ்க் எடுத்து காப்பாத்திருக்கீங்க. அம்மாவுக்கு உங்க மேல இருந்த கோவலாம் குறைஞ்சி நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என் மேல நல்ல அபிப்பிராயம் வரணும்னு நான் இதை பண்ணல சரவணன். சரவண சரியாதான் சொல்றான். அவன் சொன்ன மாதிரி அம்மா உங்களை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு வராங்கன்னு தான் நானும் நம்புறேன். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை புனிதா. மாம்ஸ், உங்களை பத்தி கூட யோசிக்காம அம்மாவை காப்பாத்திருக்கீங்க. இத பத்தி அம்மா யோசிக்க மாட்டாங்களா என்ன? நான் கூட அம்மா கிட்ட இன்னைக்கு நான் உங்க கூடவே இருக்கேன்னு சொன்னேன். ஆனா அம்மா தான் என் கூட எல்லாருமே இருக்காங்க, நீ ஆபீஸ்க்கு போமான்னு சொன்னாங்க. வழக்கமா அம்மா இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. பயத்துல கத்துன உங்க அம்மா முன்னாடி அவங்கள காப்பாத்தணும்னு மட்டும்தான் தோணுச்சே தவிர இவங்களை காப்பாத்தினா உங்களை என் கூட அனுப்பி வச்சிருவாங்கன்னா நான் யோசிக்கல. அப்படி யோசிச்சா அது ரொம்ப தப்பு புனிதா. இதோ இததான் நான் சொல்றேன். இப்ப கூட மத்தவங்க பக்கத்து நியாயத்துல இருந்து பேசுற உங்கள எங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதேதான் அம்மாவுக்கும் புரிய ஆரம்பிக்கும்னு நான் நம்புறேன். மாம்ஸ், அக்கா சொல்ற மாதிரி அம்மா மனசு மாறி இருக்கும். அவங்க எந்த நேரத்திலயும் நல்ல முடிவு எடுக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. உங்க 2 பேரும் நம்பிக்கையை நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அது நடக்காம போனா முதல்ல வருத்தப்படுறதும் நீங்களா தான் இருப்பீங்க. எனக்கு வருத்தமா இருக்காதான்னு தானே பாக்குறீங்க? எனக்கும் இருக்கும். ஆனா பழகி போன ஏமாற்றத்துக்கும் உங்களுக்கு கிடைக்க போற ஏமாற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க நான் சொல்றத நம்ப வேணாம். சீக்கிரம் அம்மா மனசு மாறுவாங்க. நீங்களும் அதை பார்க்க தான் போறீங்க.